செம்மறியில் திருத்துவபுரம் மூவொரு இறைவன் பேராலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். கொட்டும் மழையிலும் திரளான இறைமக்கள் பங்கேற்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த புகழ்பெற்ற திருத்துவபுரம் மூவொரு இறைவன் பேராலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் தினமும் மாலை, ஜெபமாலை மற்றும் திருப்பலி நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மத நல்லிணக்க பொதுக்கூட்டம், கிராமிய கலை நிகழ்ச்சிகளும், அதனைத் தொடர்ந்து 9வது நாளன்று இரவு சிறப்பு வாய்ந்த தேர்பவனியும் நடைபெறுகிறது. இன்று நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்வின் முன்னதாக ஆலயத்திலிருந்து அரிசித்து எடுத்து வரப்பட்ட திருக்கொடியை நடனமாடி பங்கு குழந்தைகள் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து குருகுல முதல்வர் சேவியர் பெனடிக்ட் கொடியேற்றினார். அதில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் திரளான இறைமக்கள் பங்கேற்றனர். போதைப் பொருட்களின் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது தமிழக அரசு மட்டுமல்ல, மத்திய அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இது ஒரு தேசத்தின் எதிர்காலத்தின் பிரச்சினை, இதை மலிவான அரசியலுக்காக குறைவாக மதிப்பிடக்கூடாது எனவும் பிசிக சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் கருத்து தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணையும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஏராளமான கட்சியினர் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தை கட்சி பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் தலைமை ஏற்று பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு வரலாறு காணாத ஆதரவை மக்கள் வழங்கியுள்ளார்கள் என்று தெரிவித்தார். மேலும் இந்திய அளவில் வட மாநிலங்களிலும் பாஜகவிற்கு எதிர்ப்பான அலை வீசி வருகிறது என்று கருத்து தெரிவித்த அவர், தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு ஒரே முட்டுக்கட்டையாக ஆளுநர் ரவி தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். ஓமலூர் ஆட்டு சந்தையில் இறைச்சி மற்றும் வளர்ப்பு ஆடுகளின் விற்பனை அதிகரித்து காணப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் இன்று சனிக்கிழமை ஆட்டு சந்தை கூடியது. இந்த சந்தையில் செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் மட்டுமே விற்பனைக்கு வந்திருந்தது. இந்த பகுதியின் சீதோஷ்ண நிலைக்கு இந்த 2 வகை ஆடுகள் மட்டுமே நன்றாக வளர்வதால் 2 வகை ஆடுகள் இங்கு அதிகமாக வளர்க்கப்படுகிறது. ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய சுற்றுவட்டார கிராமங்களில் தற்போது மழை பெய்து வருவதால் வளர்ப்பு ஆடுகள் விற்பனை அதிகரித்து காணப்பட்டது. அந்த வகையில் இன்றைய சந்தையில் வளர்ப்பு குட்டி ஆடுகள் 5,000 ரூபாய் வரையிலும், இறைச்சி ஆடுகள் 10,500 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டது. சுமார் 1,25 லட்சம் ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். பெரியபாளையம் அருகே நாய்களிடம் கடிப்பட்ட நிலையில் காயமடைந்த புள்ளிமான் மீட்கப்பட்டு வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த நெய்வேலி கிராமத்தில் ஊருக்குள் சில மான்கள் சென்றுள்ளன. அப்போது அங்கிருந்த நாய்கள் அவற்றை துரத்தி சென்றதில் ஒரு புள்ளிமானை நாய்கள் கடித்தன. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் நாய்களை விரட்டினர். நாய்களின் பிடியில் சிக்கி கடிப்பட்ட புள்ளிமானை மீட்டு வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். இந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் புள்ளிமானை மீட்டு முதலுதவி அளித்துக் கொண்டு சென்றனர். நாய்கள் பிடியில் சிக்கி புள்ளிமான் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேனி அருகே உள்ள குன்னூர் வைகை ஆற்று பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் 50க்கும் மேற்பட்ட உரை கிணறுகள் மூலம் தேனி நகராட்சி பகுதி, ஆண்டிப்பட்டி பேரூராட்சி பகுதியில் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த மார்ச், ஏப்ரல் மாதங்களில் போதிய மழையின்றி குன்னூர் வைகை ஆறு வறண்டு போகும் நிலையில் காணப்பட்டதோடு தேனி, ஆண்டிப்பட்டி நகர் பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக முல்லை பெரியாறு, வீரபாண்டி ஆறு, கொட்டக்குடி ஆறு உள்ளிட்ட ஆறுகளில் நீர்வரத்து அதிகரிப்பால் குன்னூர் வைகை ஆற்றில் நீர்வரத்து துவங்கி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறைந்தபட்சமாக சில வாரங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என்பதால் தேனி, ஆண்டிப்பட்டி நகர் பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்து காற்று வீசிய நிலையில் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பூர் மாவட்டத்திற்கு மஞ்சள் எச்சரிக்கை தமிழக வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் தாராபுரம் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த 3 மாதமாக வெயிலின் தாக்கம் இருந்தது. இந்நிலையில் தாராபுரம் நகர்ப்புற பகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக அமராவதி, ரவுண்டானா, ஆலங்கியம் சாலை, ராம்நகர்,
சின்னக்கடை வீதி, சுல்தானிய தெரு உள்ளிட்ட தாழ்வான இடங்களில் மழைநீர் வெள்ளம் போன்று பெருக்கெடுத்து ஓடியது. இதில் சாக்கடை கழிவுநீர் மழைநீருடன் கலந்து சாலையில் ஓடியதால் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் பெரிதும் சிரமம் அடைந்தனர். மழையின் காரணமாக வாகனங்களின் முகப்பு விளக்கை எரிய விட்டவாறு வாகன ஓட்டிகள் பயணித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.